ஞானத்தை நம்ம எப்போவுமே எப்படி தேடுவோம்? நம்முடைய ஹிஸ்ட்ரியில் ஞானத்தை தேடுறவங்க எல்லாருமே மெடிடேஷன் பண்ணி தேடுவாங்க, இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாம் படிப்பாங்க. இந்த மாதிரி தானே தேடியிருக்காங்க. டாக்டர் லாரா கபாயன் அப்படின்னு ஒருத்தங்க, அவங்க வேறு மாதிரி தேடலான்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு இதை ஸ்பிரிச்சுவலாக இந்த மாதிரிலாம் தேடாமல் சயின்டிஃபிக்காக தேடினா எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இவங்க ஒரு டாக்டர். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு 60 ஆய்வாளர்கள், இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்வம் கொண்டவர்கள்னு ஒரு 60 பேரை இன்டர்வியூ பண்ணி, அந்த 60 பேர் மூலமாக ஞானத்தை சயின்டிஃபிக்காக அடையணும் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன மாதிரி குணங்கள்லாம் இருக்கணும், இந்த குணங்கள்லாம் இருந்தால் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் கிடைக்கும்னா அதெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு 8 விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதை பற்றி எழுதப்பட்ட அந்த புத்தகம் பேர் தான் காமன் விஸ்டம் 8 சயின்டிஃபிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ மீனிங்ஃபுல் லைஃப் அப்படின்னு ஒரு புக்கு. இந்த டாக்டர் லாரா கபாயன் அப்படிங்கிறவங்க எழுதின இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான புக்கு. இதில் ஒரு 8 விஷயங்கள் பற்றி அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு இந்த ஞானத்திற்கான வழியாக இருக்கும். இந்த குணங்கள்லாம் இருந்தால் நமக்கு ஞானம் கிடைக்கும், மீனிங் கிடைக்கும் லைஃப்க்கு அப்படின்னு ஒரு 8 விஷயங்களை பட்டியலிடுறாங்க. இன்றைக்கி நாம் அந்த 8 விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். நான் உங்கள் மெட்ராஸ் மாங் கதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். தினமும் பல விஷயங்கள் உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் அப்படி உங்களோட பேச போகிற விஷயம் இந்த ஞானத்திற்கான டாக்டர் லாரா கபாயனோட தேடல் தான். 8 விஷயங்கள் அவங்க பட்டியலிடுறாங்க. அது என்னென்னு ஒன்றொன்னா வரிசையாக நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் அவங்க சொல்கிறது எது அப்படின்னா ரெசிலியன்ஸ் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் எப்போவுமே அப்படி ஸ்மூத்தாக மேல் நோக்கியே போய்கிட்டு இருக்காது. நிறைய வீழ்ச்சிகள் சந்திப்போம், பிரச்சனைகள் சந்திப்போம், தடைகள் வரும். இது எல்லாத்தையும் நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன உறுதி இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமானது ஞானத்துக்கு அப்படின்றாங்க. ஒரு வெற்றியை எதிர்கொள்கிறத விட ஒரு தோல்வியை நம்ம எப்படி எதிர்கொண்டு பழகிறோம், இந்த வீழ்ச்சிகளை எப்படி எதிர்கொண்டு பழகிறோம், தடைகளை எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறதுல நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் நாம் யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடியது, அதுதான் நாம் யாருன்னு நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணம், காமன் விஸ்டத்தோட முதல் குணம் இந்த ரெசிலியன்ஸ். ஸோ ரெசிலியன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா நம்ம லைஃப்பில் தடைகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு தடையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு தடை வரும்போது அந்த தடையை ஒரு லெசனாக எடுத்துக்கலாம். அந்த தடையை தடைக்கல்லும் எனக்கு ஒரு படிக்கல்லப்பா அப்படின்னு நினச்சி ரஜினி மாதிரி இன்னும் அதிக உற்சாகத்தோடு எதிர்கொள்ளலாம். இல்லை ரொம்ப துவண்டு போய் அப்படியே காணாமல் போகிறவங்களாகவும் இருக்கலாம். ஸோ ரெசிலியன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்தது உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணம் கைண்ட்னஸ். அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கருணையோடு இருக்கோம், அன்போடு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யார் மேலேனா நம்ம மேலே. நம்ம எப்போவுமே கைண்ட்னஸ் அப்படின்னா நம்ம மற்றவங்கக்கிட்ட எப்படி இருக்கோன்றது இல்லை, நம்மக்கிட்ட முதல்ல நம்ம எப்படி இருக்கோம், நம்மக்கிட்ட நம்ம கைண்டாக இருக்கோமா, நம்மளை மன்னிக்கிறோமா, நம்ம மேலே அக்கறையோடு இருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா தான் மேலே இவ்வளோ அக்கறையும் கருணையோடையும் இருக்கக்கூடியவங்க தான் பிறர் மேலேயும் கருணையோடையும் அக்கறையோடையும் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த 2வது குணமான கருணை இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்தது 3வது பாசிட்டிவிட்டி. நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான பர்சனா அப்படிங்கிறத கவனிக்கணும். பாசிட்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறது வேறு, எல்லாத்தையும் கண்டும் காணாமல் போகிறது அப்படிங்கிறது வேறு. பட் என்னென்னா பாசிட்டிவ் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நம்ம என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் நம்மளுடைய சிந்தனைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு கெட்ட விஷயம் நடக்குது, இல்லை ஒரு வீழ்ச்சி நடக்குது அப்படின்னா கூட நம்ம இந்த நிலை மாறக்கூடும், இது நிலையானது கிடையாது, இது எப்போ வேணாலும் மாறிவிடக்கூடியது அப்படிங்கிற அந்த மனோபாவத்தை வச்சுருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே பாசிட்டிவாக நீங்கள் அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பீங்க, மற்றவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. 4வது ஸ்பிரிச்சுவாலிட்டி. என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய இவங்க இன்டர்வியூ பண்ண அந்த 60 பேரில் பெரும்பான்மையானவர்கள் நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தால் ரொம்ப நல்லது. அது கடவுள் நம்பிக்கையாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு கொள்கையில் கூட நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம்.
ஒரு யூனிவர்ஸ் மேலே கூட நம்பிக்கையாக இருக்கலாம், இயற்கை மேலே நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மையாக ஒரு விஷயத்தின் மேலே தீவிர பிடிப்போட நம்பிக்கையோடு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது அதாவது ஹியூமிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா பணிவோடு இருப்பது. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குமே, அது மாதிரி நம்ம எவ்வளவு வளர்ந்தாலும் எவ்வளவு உயர்ந்தாலும் நமக்கு வந்து அந்த ஒரு பணிவும் கிராட்டிடியூடும் எப்போவுமே இருக்கணும். அதுதான் ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப பணிவாக இருக்க மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்கிறது இல்லை. உண்மையாகவே இயற்கையாக உங்கள்கிட்ட ஒரு பணிவு வரணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து வாழ்க்கை வந்து உங்களுக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அதை வந்து நீங்கள் கற்றுக்கணும், அந்த பணிவை வந்து நீங்கள் உள்வாங்கிக்கணும் அப்படின்னு மற்றவங்கள வந்து ரொம்ப ஈக்குவலாக பார்க்க சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஊரில் வந்து பணிவுன்னா ரொம்ப தரையிலேயே அப்படியே படுத்துக்கிறது கிடையாது. அப்படி இல்லாமல் எல்லோரையும் சமமாக பாவிக்கிறது இருக்குல்ல, அந்த ஹியூமிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ரொம்ப ஆடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான ஒரு கருத்து. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா டாலரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. என்னென்னா இன்றைக்கி வந்து டாலரன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. நம்ம வந்து சின்ன சின்ன கருத்துக்களுக்கு கூட ரொம்ப அஃபண்ட் ஆகக்கூடியவங்களா, ஒரு சின்ன விமர்சனத்தை கூட தாங்கிக்க முடியாதவங்களாக மாறிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் இந்த சகிப்புத்தன்மை இருக்குல்ல, சகிப்புத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சகிப்புத்தன்மை இருக்கிறவங்க தான் அதிகமாக வளரக்கூடியவங்களாக இருப்போம், அதிகமாக புதுசாக கற்கக்கூடியவங்களாக இருப்போம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியவங்களாக இருப்போம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ டாலரன்ஸை வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப வளர்த்துக்கணும். குறிப்பாக க்ரியேட்டிவாக இயங்கக்கூடியவங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியன்றாங்க. ஸோ க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப இங்கே இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா 7வது பாயிண்ட் அந்த க்ரியேட்டிவிட்டி தான். க்ரியேட்டிவிட்டி வந்து எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களோட சைல்ட்ஹுட்டில் ரொம்ப அதிகமாகவும் போக போக அது குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்மளுடைய சமூகமும் வாழ்க்கை முறையும் பேரண்ட்ஸு டீச்சரு எல்லாருமே சேர்ந்து அதில் தான் கை வைப்பாங்க. பட் அதை வந்து நீங்கள் விட்டுறாமல் இருக்கணும். ஏன்னா அதுதான் ஞானத்திற்கான முக்கியமான வழி அப்படிங்கிறாங்க. எதை செஞ்சாலும் அதை க்ரியேட்டிவாக புதுமையாக நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் செய்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னென்னா நம்ம யாரோ ஒருத்தர் செஞ்ச மாதிரியே செய்வோம். அப்படி செய்யாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவீங்களோ அப்படி அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் இது அதிசா செய்யக்கூடிய ஒரு வேலை, இது அதிசாவோட டச் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம்ல, அது மாதிரி நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் உங்களோட டச் இருக்கிற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் முழுமையான க்ரியேட்டிவிட்டிக்கான ஒரு ரூட் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து க்ரியேட்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இயற்கையாக நமக்கு கம்மியாயிட்டே வரக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கோம். அதுவும் குறிப்பாக ஏஐ மாதிரியான விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம க்ரியேட்டிவிட்டி வந்து டப்பாவாகி பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. இந்த காலத்தில் க்யூரியாசிட்டியாவது மிச்சம் வச்சுக்கங்கன்றாங்க. அதுதான் 8வது பாயிண்ட்டு. க்யூரியாசிட்டி தான் எல்லா ஞானத்துக்குமான அடிப்படை. இந்த 7 பாயிண்ட்டை விட க்யூரியாசிட்டி இல்லாத ஒருத்தரால் ஞானத்தை அடையவே முடியாதுன்றாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் உங்களை மாற்றத்துக்கு உட்படுத்தும், உங்களை வளர்க்கும், நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒன்றா இருக்கக்கூடியது எதுன்னா க்யூரியாசிட்டி தான். அதாவது க்ரியேட்டிவிட்டி எப்படி வந்து நம்மளை வந்து புது புது விஷயங்களை முயற்சி செய்ய வைக்கக்கூடியதாக இருக்கோ, அது மாதிரி க்யூரியாசிட்டி வந்து நம்மளை நிறைய புது புது உலகங்களுக்கே நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடியது, புது விஷயங்களை தெரிஞ்சுக்க வைக்கக்கூடியது, நம்ம வந்து நம்மளை தயக்கங்கள் எல்லாத்தையும் அது உடைக்கக்கூடியது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து முன் வச்சு சொல்கிறாங்க. அதாவது இந்த க்யூரியாசிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணுவோன்றாங்க. விஸ்டம் ஞானத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு குணமே கேள்வி கேட்குறது தான். அப்போது க்யூரியாசிட்டி இல்லைன்னா நீங்கள் கேள்வியே கேட்க மாட்டீங்க. நீங்கள் கேள்வி கேட்பீங்க, இது என்ன, அது என்ன, ஏன் இது இப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குன்ற இந்த கேள்வி என்றைக்கு கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஞானமும் வாழ்க்கைக்கான அர்த்தமும் கிடைக்க ஆரம்பிக்குங்கிறாங்க. ஏன் அப்படின்னா முக்கியமாக அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சூழல், இன்றைக்கி வந்து மிஸ்இன்ஃபர்மேஷனு, வதந்திகள், பொய் செய்திகள் எல்லாம் வந்து எக்கச்சக்கமாக குவியிற ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து இந்த க்யூரியாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவும் உண்மையாகவும்
அவசியமானதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எல்லாம் அள்ளி 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 சேர்த்துக்கிறத விட, வர்ற இன்ஃபர்மேஷனை சரியானது தானான்னு பார்க்குற அந்த க்யூரியாசிட்டி இருக்குல்ல, அதோட உண்மைத்தன்மையை அறிஞ்சிக்கிறதுக்கான க்யூரியாசிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 8 விஷயந்தான் இந்த காமன் விஸ்டம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் அந்த லாரா கபாயன் அப்படிங்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு இருக்கா அப்படின்னு முதல்ல பரிசோதனை செஞ்சுக்கோங்க. சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்கள்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு, இல்லை 2 பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சு, இல்லை 5 8 பாயிண்ட்டுமே எனக்கு இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த குணங்களை வந்து வளர்த்துக்குங்க. அது வந்து உங்களுக்கு ஞானத்தை மட்டும் கொடுக்காது, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு லாரா கபாயன் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பேசணும்னு நினச்ச ஒரு விஷயம். இது ஒரு சின்ன புக்கு தான். ஸோ இதை படிக்கிறவங்க நிச்சயமாக வாங்கி படிக்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமான புக்கு, நல்லாவும் இருக்கும். ஸோ மீண்டும் நாளை வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்கதிஷா. இது நீய ஒலி பாட்காஸ்ட். நன்றி, வணக்கம், டாடா, பை பை.